அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசியினருக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் 27 செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். டிசம்பர் 5 வரை அவர் விருச்சிக ராசியில் இருப்பார். செவ்வாய் பகவான் தங்களுக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கும் உரியவர். கடின உழைப்பும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அளிக்கும். சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலையை மிக கடினமாக செய்துதான் முடிக்க வேண்டி இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வந்து செல்லலாம். மருத்துவ செலவுகள் உண்டாகும். பழைய கடன்கள் தொல்லை தரும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும். அதிக முதலீடுகள் கூடாது. இரவு நேரங்களில் விவசாய பணிகளை செய்யும் போது கவனம் தேவை. விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் உள்ள ராகுவை செவ்வாய் பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை கூடுமான வரையில் தவிர்த்து விடுதல் வேண்டும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் தோன்றலாம். மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். தாங்கள் என்னதான் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உயர் அதிகாரிகளை திருப்தி செய்வது என்பது மிகவும் கடினம். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். ஆக மொத்தம் சிம்ம ராசியினருக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு செல்வதால் சுகம் பாதிப்பு அடையும். விவசாயத்தில் விளைச்சல் அமோகமாக இராது. கடினம். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். சகோதர உறவில் ஒற்றுமை குறையும். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வந்து செல்லலாம். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் உண்டாக வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் சிம்ம ராசியினர் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஏற்கனவே தங்களுக்கு அஷ்டமத்து சனி பாடாய் படித்துக் கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்கள். கஷ்டங்களை குறைக்க வேண்டும். முயற்சி செய்துதான் தாங்கள் எதிலையும் வெற்றி பெற வேண்டும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.